டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மென்ட் நவ். கோயில் நிதியை கல்விக்கு பயன்படுத்துவதில் தவறில்லை என்ற உச்சநீதிமன்றத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தற்போது உடைத்து எறியப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து 7,846 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டதே திமுக அரசின் மிகப்பெரிய சாதனை என்றும் பெருமிதம் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற கலைக்கல்லூரிக்கு அந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்ட 25 ஆண்டுகள் குத்தகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு, கல்வி என்பது ஒவ்வொரு அடிப்படை மனிதனுக்கும் தேவை என்பதை உலகுக்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினத்தோடு சேர்த்து 3,503 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும். இந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை என்பது வருகின்ற தை மாதத்திற்குள் 4,000 குடமுழுக்குகளை சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மாத்திரம் 51 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் 1026 திருக்கோயில்களில் சுமார் 7,846.62 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மீட்கப்பட்ட நிலங்களுடைய அளவு 7,923.86 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. 29 அர்ச்சகர்களை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாம் திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அனைவரும் அனைத்திற்கும் சமமானவர்கள் என்பதை, ஆணுக்கு பெண் நிகர் என்பதை பறைசாற்றுகின்ற வரையில் 12 பெண் ஓதுவார்களை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நியமித்திருக்கின்றோம். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் அனைத்து ஜாதியர் அர்ச்சகர் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கு இருக்கின்றது. ஆகம கமிட்டி நியமிக்கப்பட்ட பிறகு ஆகமத்திற்கு ஏற்றாற்போல் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டியில் புதிதாக 5வது ஒரு நபரை கமிட்டியில் நியமிக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி வழிகாட்டுதல்படி நியமிப்பதற்குண்டான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கமிட்டி அமைந்த பிறகு இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட வேண்டிய அர்ச்சகர்களுடைய எண்ணிக்கை உயரும். இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி என்று பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மென்ட் நவ்.